ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்குள்ள லவருக்குள்ளே வந்து போகும். அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் அதை ஒரு பெரிய கனவு போல் நினைத்து மறந்து விடுங்கள். கூடுமானவர்கள் சக்ஸஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10ல் இருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. புதிய புதிய தொழில் செய்யலாம், இல்லை இதை ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம். புத்திநாதனும் உங்கள் சுயஜாதகத்தில் அருமையாக ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்ற ஒரு நபராக காண்பீர்கள். அதனால் உங்களுடைய தசா புத்தியை இது நாங்கள் சொல்வது ஒரு கோச்சார பலனே, ஒரு புது பலனே. 100க்கு ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு தான் நடக்கும், மீதி பேருக்கெல்லாம் நடக்காமல் போகலாம். அப்படி போகும்போது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கொண்டால் அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன், நம்மளுக்கு பின்னாடி வந்தெல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கே கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். பணிபுரியும் பணிபுரியும் நண்பர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். உங்களுக்குள்ளே இருந்த கஷ்டங்களில் நீங்கி சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய 9ல் உங்களுக்கு சனிபகவான் ஆட்சி பெற்று இருப்பது தொழிலில் உங்களை வெல்ல யாரா முடியாது, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி சகோதரிகளே, நான் இப்பதிவில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலாபலன்கள் நடக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசி நாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் நீசம் பெற்று அமைந்திருப்பது பெரிய ராஜயோகமே, அதாவது நீசபங்க ராஜயோகமே என்று சொல்லலாம். அதனால் நீங்கள் வருத்தப்படும்படியாக எதுவும் நடக்காது. பொறுமையாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள், படிக்காத மேதை என்று பெயர் வாங்கும் மிதன ராசி அன்பர்கள், ரொம்ப புத்திசாலியான மிதன ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. 10ல் இருக்கும் புதன் பகவான் படிப்பினை உங்களை உற்சாகப்படுத்தப் போகிறார், மேன்மைப்படுத்தப் போகிறார். 10வது 12வது பப்ளிக் எழுதும் மாணவிகள் ரொம்ப சிறப்பாக படிக்கப் போகிறீர்கள். படிப்பில் எந்த குறையும் இல்லை. உங்கள் ஞாபக சக்தியும் அதிகமாக உயரப் போகிறது. பரீட்சை எழுதுபவர்கள் கண்டிப்பாக நல்லா அருமையாக எழுதுவீங்கள். அதாவது அரசுக்கு வேலைக்கு படித்து கொண்டு இருப்பவர்களும் அரசு வேலை எழுதுபவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறப்போவது இந்த மாதத்தில் நீங்கள் உறுதி. அதேபோல் நட்பு வட்டாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் 10ல் அமைந்திருப்பது நட்பால் புது புது நட்புகள் உருவாகும். இல்லை இருக்கிற நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். காதல் செய்பவர்களும் வெற்றி பெறுவீர்கள். சிலர் புதிய காதலில் விழவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்குள்ள லவருக்குள்ளே வந்து போகும். அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் அதை ஒரு பெரிய கனவு போல் நினைத்து மறந்து விடுங்கள். கூடுமானவர்கள் சக்ஸஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10ல் இருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. புதிய புதிய தொழில் செய்யலாம், இல்லை இதை ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம். இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிற நம்ம எவ்வளோ நாள் ஒரு சொந்தமாக தொழில் செய்ய முடியலையே என்று ஏங்குபவர்களும் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம். உதாரணமாக ஒரு ஸ்வீட் கடையில் வேலை செய்பவர்கள் சொந்தமாக ஒரு ஸ்வீட் கடை வைக்க முடியல என்று ஏக்கத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வெளியே வந்து ஒரு ஸ்வீட் கடை வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில், நாடகத்துறையில், இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில், இந்த மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு கதை எழுதுபவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு எடிட்டிங் பண்ணுறவர், ஒரு கேமராமேன், ஒரு நடிகர் நடிகை, பாட்டு பாடுபவர்கள், நடன கலைஞர்கள்,
இப்படி அனைவருக்குமே ஒரு உற்சாகமாக அந்த மாதம் தெரிகிறது. வருமானத்திலும் குறையில்லாமல் இருக்கிறது. 4 பேர் பாராட்டும் முறையில் ஒரு தனி திறமையை நீங்கள் வெளிப்படுத்தப் போகிறீர்கள். அதை காண்பிக்கப் போகிறீர்கள். உங்களுக்குள் இவ்வளோ திறமையா என்று நீங்களே வியந்து பார்க்கும் அளவுக்கு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுத்தாலும் பெரிய அளவு பாதிப்பு தரமாட்டார். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அக்கம் பக்கம் வீட்டு உறவுக்காரர்களோ கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். விவசாயம் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வருமானம் அதிகம். கால்நடை வாங்கலாம். பால் பண்ணை செய்பவர்களுக்கு அறிவாக இருக்குது. விவசாய பொருட்கள் டிராக்டரு இந்த மாதிரி பொருள் விவசாய சம்மந்த பொருள் வாங்கலாம். விவசாயிகளுக்கு மிக ஏற்ற சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதேபோல் உங்களுக்கு செவ்வாய் 6க்கு அதாவது 11க்கு கூடிய செவ்வாயும் அங்கே இருப்பதனால் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் வெற்றியும் கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள் போராடி கொண்டு இருக்கும் விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கும். மனதுக்குள் நினைத்து கொண்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஆக உங்கள் மனம் குளிரும்படியாக, உங்கள் மனம் சந்தோஷப்படும்படியாக ஒரு செயல் இந்த மாதம் நடக்கப் போகிறது. உங்களுடைய தசாநாதனும் புத்திநாதனும் உங்கள் சுயஜாதகத்தில் அருமையாக ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற்ற ஒரு நபராக காண்பீர்கள். அதனால் உங்களுடைய தசா புத்தியை இது நாங்கள் சொல்வது ஒரு கோச்சார பலனே, ஒரு புது பலனே. 100க்கு ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு தான் நடக்கும். மீதி பேருக்கெல்லாம் நடக்காமல் போகலாம். அப்படி போகும்போது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கொண்டால் அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 9ல் சூரிய பகவானும், அதேபோல் 9ல் ஆட்சி பெற்ற சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காம்பினேஷன் எப்படி என்று பார்த்தால் ஒரு விதத்தில் சாதகமே என்று சொல்லலாம். 9 என்பது சாதகமான இடம்தான். அப்பாவால் வர வேண்டிய சொத்து, பணம், பாகப்பிரிவினை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சேரும். அப்பாவை நீங்கள் ஏதாவது சண்டை போட்டு இருந்தீங்களாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்களா, ஓரளவு இந்த மாதத்தில் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவை கூப்பிட்டு இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கன்னு கொடுத்துருவார். அதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை, இவ்வளோ நாள் படிப்பு தகுந்த வேலை கிடைக்கல, எவ்வளோ முயற்சி பண்ணி வேலையே இதுவே கிடைக்கலன்றவங்களுக்கு ஊரே பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் வேலை கிடைக்கும். எப்படி கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன், நம்மளுக்கு பின்னாடி வந்தெல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கே கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். பணிபுரியும் பணிபுரியும் நண்பர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். உங்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கி சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய 9ல் உங்களுக்கு சனிபகவான் ஆட்சி பெற்று இருப்பது தொழிலில் உங்களை வெல்ல யாரும் முடியாது. நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிய தொழில் ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். நிறைய ஆள் பற்றாக்குறை உங்கள் கம்பெனி ஆள் எடுப்பீங்க. கான்ட்ராக்ட் தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கான்ட்ராக்டு, புரோக்கர் தொழில், ஏஜென்ட் கமிஷன் தொழில் மிக அருமையாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது செய்கிறீங்களா, தொழில் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு செல்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு ஏதாவது வேலை தேடி ஏதாவது தேடிட்டு காத்து கொண்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு நண்பர்களாக ஒரு ஆதாயமும் கிடைக்கும். வெளிநாடு ஒரு லக்ஸுரி பயணம் இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. ஆன்மீக பயணம், சொகுசு வண்டி, ஏசி பஸ்ஸு, ஏசி காரு இதுமாரி போகிற யோகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கிறது. ஆன்மீக டூர் லாபகரமாக இருக்கிறது. லக்ஸுரி வண்டி வாங்குகிற யோகம்லாம் இந்த மாதம் இருக்கிறது. ஏசி கார், எலக்ட்ரிக் பைக், ஸ்கூட்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப அருமையான யோகம் இருக்கிறது. வீடு கட்டிக்கிற வீடே வாங்குகிற யோகம் இருக்கிறது. உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, கிருத்தம் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட திருமண வாழ்க்கை
திருமண பந்தம் உறவுகள் மேம்படும். ஆணுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த மாதம் பாருங்கள் ரொம்ப அருமையான இடத்துல உங்கள் பையனுக்கு பொண்ணு அமைய போகுது. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப அருமையான இடத்துல இருந்து மாப்பிள்ளை அமைய போகிறார். கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உங்கள் பசங்க ஏதாவது லவ் பண்ணுற மாரி உங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாம். அவங்களே பிரிஞ்சுடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பிரிஞ்சுடுவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுப காரியம் இந்த மாதம் நடக்கும். வயதானவர்களை நீங்கள் கவனிக்க ரொம்ப சிறப்பாக இருப்பீர்கள். தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இருந்தாங்களோ அவங்கள கவனிங்க. அக்கறை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முக்கியமாக தேவை நம்மளுடைய வளர்ச்சிக்கு. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 10ல் 1க்கும் 4க்கும் உடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ல் 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிர பகவான் அமைந்திருப்பது பெண்களால், அதாவது குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் தெரிகிறது. குழந்தைகள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. பிள்ளைகள் உங்களை பேச்சு மதிப்பாங்க. பிள்ளைகள் நீங்கள் என்ன உங்கள் மனம் குளிர் பேர் நடந்து கொள்வார்கள். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பரிகாரம் பண்ணணும், வேலை செய்யலை, கோயிலுக்கெல்லாம் போனால் நடக்கலை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதனுடைய பலன் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் எல்லாமே வீண் போகாது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 5 கூடிய 12 பணம் விரயம், தேவையில்லாத வீட்டில் விரயமாகுதா, மனசு ரொம்ப கஷ்டமாகாதா, வரதெல்லாம் தண்ட செலவாக வருது இல்லைங்களா, அதெல்லாமே விலகப் போகிறது. இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசி 10ல் 5 கிரகம் ஒன்றாக சேருவது உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே பெரிய மாற்றம், ஒரு புதிய செய்தி, எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது இந்த மாதம் 20 தேதிக்கு பிறகு. அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஒரு உற்சாகமாக செல்லப் போகிறது. உங்களுடைய ராகு பகவான் ராசிக்கு 10ல் அமைந்திருப்பது ஒரு சில தேவையில்லாத எண்ணங்கள், கற்பனைகள் உண்டு பண்ணி அதனால் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருவார். அதனால் இந்த இல்லீகலான பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. இல்லீகல்னு உறவுகள் இருந்தாலும் அதை தள்ளி வைங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும், குடும்பத்தில் சிக்கல் உண்டாகும். அதனால் தேவையில்லாத தவறான வழிக்கு ஏதாவது இழுத்துட்டு போயிடுவார். அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த வழியில் போகாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். என்று போகாமலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. ஏன்னா அதோடைய தேவையில்லாத கற்பனையும் ஆசையை கொடுத்து மன கஷ்டங்களையும் கொடுத்துருவார்.